இந்த விழாவிற்கு வருகை தரும் சென்னை வாழ் ரெட்டியார் சங்கத்துடைய கௌரவ தலைவர் குருஜி ஐயா மணிவாசன் அவர்களை இந்த மேடையை அமர்வாறு உங்களை பணிபுரிய கொடுக்கிறோம். முத்தையாவுடைய மூத்த முன்னோடிகளை இந்த விழா முறையை முன்வரிசையில் அமையுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முத்தையாவரத்தின் மூத்த முன்னோடிகளும் மாணவ மாணிக்கங்கள் ஆகிய மங்கையர்கள் மகளிர் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என முத்தையாவர சங்கத்தின் சார்பாக விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சென்னை வாழ் ரெட்டியார் சங்கத்துடைய செயல் வீரர் என்று சொல்லக்கூடிய செயல் தலைவர் அவர்கள் மாமா கேசவன் அவர்களுக்கு பொன்னாடை போசி கௌரவிப்பார்கள். இந்த மெட்ராஸில் துவங்கப்பட்ட சங்கம் 2007ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 2007வது ஆண்டு துவங்கி இன்று கிட்டத்தட்ட 17 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 17 ஆண்டுகளில் அவர்கள் நினைத்த காரியங்களெல்லாம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த நமது கிராம மக்கள் அனைவரும், நமது கிராமத்தினுடைய மக்கள், சென்னையில் வாழ்கின்ற அத்தனை உறுப்பினர்கள் ஒன்று கூடி அந்த சங்கத்தை கட்டி காத்து மாபெரும் சங்கமாக இருந்தாலும் அங்கு அந்த சங்கத்தின் சார்பாக நமது கிராமத்திற்கு பல காரியங்கள் செய்திருக்கிறார்கள். நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆகையால் அந்த கிராமத்தினுடைய நம்ம கிராமத்தினுடைய மக்கள் அனைவரும் அவர்களுக்கு எந்தென்றும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக நமது கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சித்திரை திருவிழா நிகழ்ச்சி முப்பொருள் நிகழ்ச்சியாக தயார் செய்து முதல் நாள் நிகழ்வாக சென்ற வெள்ளிக்கிழமை நமது விநாயகர் பெருமானுக்கு பொங்கலிட்டு சிறப்பாக கொண்டாடினோம். கட்டி கொடுத்த அந்த மரத்தை நமது சங்கத்தின் தலைவர் அவர்கள், பொருளாளர் அவர்கள் அத்தனைவரும் சிறப்பாக வந்து திறந்து வைத்து நமக்கு நிகழ்ச்சியை சிறப்பு செய்தார்கள். இந்த சங்கத்திற்கு, இந்த மரத்திற்கு அன்புள்ள கொண்டு நன்கொடை வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் எனது சார்பாக கூட சொல்ல மாட்டேன், நமது கிராமத்தின் சார்பாக அவர்களுக்கு நம்ம ஆயுள் முழுவதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நமது மரத்தை கட்டி கொடுத்த பெருமை மதிப்புக்குரிய தம்பி அழகராஜன் தான் சார். அவரும் ஒரு இப்பொழுது பெரிய விவசாயி.
அந்த விவசாயத்தையும் கவனித்துக் கொண்டு தான் சொந்த வீடு கட்டுவது போன்று அன்று முதல் இன்று வரையும் அயராது பாடுபட்டு இந்த கட்டிடத்தை அவர்தான் முடித்துக் கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு இப்பொழுது தோன்றுகின்றது. அவர்களுக்கும் நாம் என்றென்றைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அன்னார் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக சில பேர் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். என்ன செய்ய போகிறார்கள் என்று செய்வார்கள், கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்போது இல்லாட்டாலும் இருந்தாலும் ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் கொடுத்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள், எனது தனிப்பட்ட வேண்டுகோள். அவர்கள் சார்பாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி, வணக்கம். ஊரில் பெரியவர்களுக்கு நல்ல மகள்களுக்கு ஏதாவது பேச வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் ஆசைப்பட்டேன். எம்பி ஆரம்பம் அவர்கள் நிறைய யோஜனைகள் சொன்னார்கள். அது உங்களுக்கு யார் யோஜனை செலவிட்டால் குற்ற கன்சாமி எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க வாங்க. முத்தியாளவாள் கிராம பொதுமக்களே, பெரியவர்களே, பொங்கல் விழாவுக்கு வந்திருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்களே மற்றும் நமது நாட்டை வல்லரசாக காத்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு அருமையாக அமர்ந்திருக்கும் நமது சென்னைவாழ் சங்கத்தின் உறுப்பினர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணுக்கு இமையை போல, கடலுக்கு அலையை போல என்னைக்கும் விடாத சங்கமும் முத்தியார மக்களும் ஒற்றுமையாக இருந்து மேலும் மேலும் எவ்வளோ அம்சம் செய்ய வேண்டியிருக்கு, அப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். ஒற்றுமையாக என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும். அதான் எனக்கு ஒரு ஆசை. இது சந்தேகத்திலெல்லாம் இருக்காமல் முன்னேறாது நல்லா ஒற்றுமையாக இருந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய வெளிப்படுத்தாமலும் நம்ம ஊரிலே நம்மளால் மேம்படுத்தி இருக்கணும். அதான் எனக்கு ஒரு ஆசை. வேற ஒன்றும் ஆசை.
மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மடத்தை நல்ல முறையில் மெட்ராஸ் ரெட்டியார் வாணிப சங்கத்தினரும் மற்றும் முத்தையாவரம் ரெட்டியின பொதுமக்கள் நல்ல முறையில் அமைத்து தந்து இந்த மடத்துக்கு பெருமை சேர்த்த மெட்ராஸ் வாணிப சங்கத்துக்கும் மற்றும் முத்தையாவரம் ரெட்டியின மக்களுக்கும் என் நன்றியை காணிக்க இருக்கிறேன். இப்படிக்கு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிப்பவர்கள் நமது அண்ணன் KR ரவிசந்திரன் காமராஜ். ரைட் மடத்தை வடிவமைத்து மாட மாளிகையாக்கிய தம்பி அழகராஜ் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக 20,000 ரூபாய். இது நன்கொடை அல்ல, அவருடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு ஊதியமாக கருதி இந்த தொகையை அவருக்கு அளிக்கிறோம். பெரும் மகிழ்ச்சியா பார்க்கிறதுக்கே ஒரு அற்புதமா இருக்கிறது. இது உழைப்பு கொடுத்த அரப்பம் மாதிரி பெரிய சமாச்சாரமே கிடையாது. இருந்தாலும் எங்களுக்கு மனசு நகரத்தில் அதுக்கு மேலே செய்ய முடியாது. எல்லாரும் ஒத்துமையாக இருக்கோம். அதனால நானும் ஒரு 20,000 ரூபாய் அவர் கண்பளிப்பாக என்னுடைய சொந்த செலவிலிருந்து கொடுத்துருவேன். அதனால் எல்லாரும் சந்தோஷமா இருந்து இது மாதிரி ஒத்துழைகளை நல்லா பண்ணி இதுக்கு மறக்க முடியாத ஒரு அறியலாம் சொல்லிய வண்ணம் செய்கின்ற வலுவனின் வாக்குக்கு ஒப்பான அத்தனை அலைமொழிக்கும் சொந்தக்காரராக விளங்கும் அருமை தம்பி அழகராஜின் அற்புத ஆத்மாவான் இந்த வளம் மிக மெருகூட்டி மேலோங்கி இருக்கிறது. இது மலமா மாளிகையா என்று வியக்கம் அளவுக்கு வியந்து நிற்கிறது. இது மலம் அல்ல, இது மாளிகை. தம்பிக்கு இந்த தொகையை காணிக்கையாக்குகிறேன்.